உலகின் இரண்டாவது சக்தி வாய்ந்த நாடான ரஷ்யா ஒவ்வொரு ஆண்டும் சுமார் $832 பில்லியன் தனது பாதுகாப்பு அமைப்புக்காக செலவிடுகிறது. இந்த பட்ஜெட் சீனாவின் பாதுகாப்பு பட்ஜெட்டை விட 3 மடங்கு அதிகம். ஏனெனில் சீனா $228 பில்லியன் பட்ஜெட்டுடன் செயல்படுகிறது. ரஷ்யா உக்ரைன் இடையே கடந்த 2 ஆண்டுகளாக போர் நடந்து வருகிறது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினின் உத்தரவை அடுத்து உக்ரைன் மீது ரஷ்யா கடுமையான தாக்குதலை தொடங்கியுள்ளது. ரஷ்யா தனது கப்பல் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளால் உக்ரைனின் பல நகரங்களை அழித்துள்ளது. உக்ரைனின் அழிவை பார்க்கும்போது ரஷ்யா எவ்வளவு ஆபத்தான மற்றும் சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை வைத்திருக்கும் என்பதை நீங்கள் கற்பனை செய்யலாம். நண்பர்களே, இன்றைய சிறப்பு காணொளியில் ரஷ்யா அருகே பறக்கும் அத்தகைய ஒரு போர் விமானம் பற்றி நாம் பேசுவோம். இதன் காரணமாக உலகெங்கிலும் உள்ள அனைத்து நாடுகளிலும் அச்சமான சூழல் நிலவுகிறது. ரஷ்யாவிடம் ஒரு போர் விமானம் உள்ளது. அதை அது எந்த நாட்டிற்கும் விற்காது. இந்த போர் விமானத்தின் பெயர் சுகோய் Su-57. நண்பர்களே, இன்றைய வீடியோவில் நாம் சுகோய் Su-57 போர் விமானம் பற்றி பேசுவோம். மேலும் இந்த போர் விமானம் எந்த நாட்டிற்கும் எவ்வளவு ஆபத்தானது என்பதை உங்களுக்கு சொல்வோம். வீடியோ மிகவும் முக்கியமானது, எனவே தவிர்க்காமல் அதை பார்க்க மறக்காதீர்கள். அத்துடன் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுப்பதன் மூலமும் சேனலுக்கு குழு சேர்வதன் மூலமும் எங்களுக்கு ஆதரவளிக்கவும். இதனால் இது போன்ற முக்கியமான வீடியோக்கள் சேனலில் பதிவேற்றப்பட்டவுடன் அவற்றை எளிதாக காணலாம். எனவே எந்த தாமதமும் இல்லாமல் வீடியோவை தொடங்குவோம். நண்பர்களே, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் தனது சுகோய் Su-57 விமானத்தை உலகின் மிகச்சிறந்த போர் விமானம் என்றும் மிகவும் ஆபத்தான 5ஆம் தலைமுறை போர் விமானம் என்றும் எந்த தாமதமும் இல்லாமல் வான், தரை மற்றும் கடற்படை இலக்குகளை எளிதில் அழிக்கும் என்றும் கூறியுள்ளார். சுகோய் Su-57 என்பது ரஷ்யாவின் முதல் விமானம் என்பதை விளக்குங்கள். திருட்டுத்தனமான தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது மற்றும் ஸ்டெல்த் போராளிகளின் தொடரின் அடிப்படையை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. அதாவது இந்த விமானத்தின் அடிப்படையில் மேலும் சிறந்த திருட்டுத்தனமான விமானம் வடிவமைக்கப்படும். எனவே இப்பொழுது சுகோய் Su-57 பற்றி விரிவாக தெரிந்து கொள்வோம். உலகில் விண்வெளி ஆராய்ச்சி, மருத்துவம் போன்ற துறைகளில் விஞ்ஞானிகள் வளர்ந்து வருவதைப் போலவே பாதுகாப்பு அமைப்புத் துறையிலும் வளர்ச்சி மிக வேகமாக நடைபெற்று வருகிறது. இந்திய விமானப்படையில் ரஃபேல் சேர்க்கப்பட்ட பிறகு கிட்டத்தட்ட அனைவரும் 5வது தலைமுறை விமானத்தை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். ரஷ்ய ஆயுதம் சுகோய் Su-57 ஒரு 5வது தலைமுறை மல்ட்ரோல் விமானம் என்று விளக்குங்கள். அமெரிக்க லாக்ஹீட் F-22 ராப்டர் போட்டியிட உருவாக்கப்பட்டது. ரஷ்யா தயாரித்த போர் விமானங்களிலேயே இதுதான் சிறந்த போர் விமானம். சுகோய் Su-57 போர் விமானம் என்பது ரஷ்ய ஈராணுவ சேவையில் உள்ள ஒரு விமானமாகும். இதை உருவாக்கியதன் முக்கிய நோக்கம் MiG-29 மற்றும் Su-27 ஆகியவற்றை மாற்றுவதாகும். சுகோய் Su-57 என்பது ஒற்றை இருக்கை மற்றும் 2 என்ஜின் கொண்ட ஜெட் விமானத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு பல்பணி போர் விமானமாகும். இது வானில் எந்த எதிரி போர் விமானத்தையும் ஒரே வீச்சில் அழிக்க முடியும். இந்த போர் விமானத்தை பைலட் மூலம் இயக்கும் இதன் அதிகபட்ச வேகம் 2140 கிலோமீ. ஆச்சரியப்படும் விதமாக இந்த விமானம் சூப்பர்சோனிக் வேகத்தில் சுமார் 1600 கிலோமீட்டர் வரை பறக்கும். அதாவது இந்த போர் விமானம் எதிரி நாடுகளை வேகமாக தாக்கும் திறன் கொண்டது. ரஷ்யாவின் இந்த ஸ்டெல்த் போர் விமானம் அதிகபட்சமாக 66,000 அடி உயரம் வரை செல்ல முடியும். அதாவது அதிகபட்ச உயரத்திலிருந்து நேரடியாக எதிரியை தாக்கும் திறன் கொண்டது. போர் விமானங்கள் பறந்து சாதனை படைத்த போர் விமானங்களிலேயே மிக உயரமான போர் விமானம் இதுதான் என்பதை விளக்குங்கள். இவ்வளவு உயரத்தில் இந்த போர் விமானத்தை எளிதில் பார்க்க முடியாது. இந்த விஷயத்தை பயன்படுத்துவதன் மூலம் இந்த விமானம் எதிரிகளை அகற்றுகிறது. சுகோய் Su-57 கார்பன் ஃபைபர் போன்ற பொருட்களிலிருந்து கட்டமைக்கப்பட்டுள்ளது. எனவே எதிரிகளின் ரேடாரில் இந்த விமானம் கிரிக்கெட் என்ற சிறிய பந்து வடிவத்தில் தோன்றும். இந்த சிறப்பு ஸ்டெல்த் தொழில்நுட்பம் என்று அழைக்கப்படுகிறது. இதன் காரணமாக எந்த எதிரியும் Su-57 எளிதில் குறிவைக்க முடியாது. இந்த போர் விமானத்தில் ஒரே நேரத்தில் 10 டன்களுக்கும் அதிகமான எடையுள்ள ஆயுதங்களையும் எடுத்துச் செல்ல முடியும். இந்த விமானம் சுமார் 66,000 அடி உயரம் வரை செல்ல முடியும். இந்த மேசி-2 ஒலியின் 2 மடங்கு வேகத்தில் பறக்க முடியும். மேலும் இது கூடுதல் எரிபொருள் இல்லாமல் 3500 கிலோமீட்டர் வரை பறக்க முடியும் என்பதை அறிந்து நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இந்த விமானத்தில் ஒரே நேரத்தில் 12 ஆயுதங்கள் பொருத்தப்படலாம். இதனால் நிலம், வானம் அல்லது கடலில் உள்ள எந்த எதிரி தளத்தையும் எளிதில் அழிக்க முடியும்.
இத்தகைய நவீன தொழில்நுட்பம் இந்த போர் விமானத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ரஷ்யா தனது போர் விமானத்தை எந்த நாட்டிற்கும் விற்க விரும்பவில்லை. சோ-57 வானிலிருந்து வான் மற்றும் வானத்திலிருந்து தரை பயணங்களுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. வானிலிருந்து வான் ஏவுகணைகள், வானிலிருந்து தரை ஏவுகணைகள், குண்டுகள் மற்றும் ராக்கெட்டுகள் உள்ளிட்ட பல ஆயுதங்களை எடுத்துச் செல்லும் திறன் கொண்டது. ரஷ்யாவின் சுகோய் சு-57 ரக போர் விமானமும் அமெரிக்காவில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தகவலை அங்குள்ள ஊடகங்கள் பார்த்து வருகின்றன. ரஷ்யாவின் இந்த அதிநவீன போர் விமானம் அமெரிக்கா மட்டுமின்றி நேட்டோவின் பல இராணுவ தளங்களையும் அச்சுறுத்தும் என்று பல அமெரிக்க அறிக்கைகள் கூறுகின்றன. ரஷ்யாவின் சுகோய் சு-57 கூட அமெரிக்காவின் F-35 போர் விமானத்தை விட சிறந்ததாக வர்ணிக்கப்படுகிறது. ரஷ்யாவின் சுகோய் 57 போர் விமானம் அமெரிக்காவின் லாக்ஹீட் மார்ட்டின் F-35ஐ விட விலை மலிவானது. ரஷ்யாவின் சுகோய் Su-57 போர் விமானம் அமெரிக்க போர் விமானமான F-35ஐ முந்தியுள்ளது. ஏனெனில் ரஷ்ய போர் விமானமான Su-57 விமானத்தின் வேகம் மற்றும் சமீபத்திய தொழில்நுட்பம் F-35ஐ விட மிக அதிகமாக உள்ளது. இந்த ரஷ்ய போர் விமானம் அணு ஆயுத ஏவுகணைகளை மட்டுமின்றி அதிநவீன ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளையும் ஏவும் வல்லமை கொண்டது. ரஷ்யாவிடம் 32 போர் விமானங்கள் சுகோய் Su-57 இருப்பதாக ரஷ்ய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 2028 ஆண்டுக்குள் 86 சுகோய் ரக போர் விமானங்களை தயாரிக்க ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இலக்கு நிர்ணயித்துள்ளார். இருப்பினும் உக்ரைன் ரஷ்யாவிற்குள் நுழைந்து சுகோய் Su-57ஐ அழித்தது என்பதை உங்களுக்கு சொல்கிறோம். போர் நடந்த இடத்திலிருந்து சுமார் 600 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ரஷ்யாவின் விமானப்படை தளத்தை உக்ரைன் இராணுவம் தாக்கியது. இந்த தாக்குதலுக்கு பிறகு இணையத்தில் ஒரு படமும் மிக வேகமாக வைரலாகியது. அதில் ஜூன் 7 அன்று சுகோய் சு-57 ரஷ்யாவின் வான்வழிகளில் காணப்பட்டது. ஆனால் ஜூன் 8 அன்று அதே இடத்தில் நெருப்பு மற்றும் புகை மட்டுமே காணப்பட்டது. இந்த தாக்குதல் மிகவும் ஆபத்தானது. சுற்றிலும் பெரிய குழிகள் மட்டுமே காணப்பட்டன. எனவே நண்பர்களே, இன்றைய காணொளி மூலம் ரஷ்யாவின் சுகோய் Su-57 போர் விமானத்தை பற்றி நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். இப்போது நீங்களே புரிந்து கொள்ளலாம். அத்தகைய திறன் வாய்ந்த போர் விமானம் அல்லது அத்தகைய ஆபத்தான போர் விமானத்தை மற்ற நாடுகளுக்கு விற்க ரஷ்யா ஏன் விரும்பவில்லை? நண்பர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ரஷ்யா ஏன் இந்த போர் விமானத்தை வேறு எந்த நாடுகளுக்கும் விற்க விரும்பவில்லை? கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட் மூலம் உங்கள் பதில்களை எங்களுக்கு கொடுங்கள். அவ்வளவுதான் இன்றைய சிறப்பு வீடியோவைப் போலவே முடிந்தவரை பகிரவும், சேனலுக்கு குழு சேரவும். அடுத்த வீடியோவுடன் சந்திப்போம். அதுவரை நன்றி. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.